welcome to my channel. Tamil. See, it's me, Sujesh. Yes, நீங்கள் தமிழ் பார்த்துருப்பீங்க. தமிழ் பார்க்கும்போது தான் இன்றைக்கி நாங்கள் ராம்பட்டினத்துக்கு ஒரு சின்ன வருமான சான்றிதழ் அந்த மாதிரி சான்றிதழ் தாக்கத்துக்கு போகிறோம். அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். நாளைக்கு யாருனாலையும் வர முடியாது. அதனால் இன்றைக்கே கற்பங்களுக்கு போகிறோம். அது என்ன நாள்னு சர்ப்ரைஸாக இருக்குது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் பண்ணுறோம். நல்லா இருக்குல்லையோ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ சுஜேஷ். கீழே நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வருமான சான்று அப்ளை பண்ண வந்தது நொட்டிட்டு போயிடுச்சு. ஐயோ, பிளர் இதாகி போயிடுச்சு. வெயில் வாய்ஸ் எப்படி நான் பிளர் பண்ணுவேன். இப்போ நம்ம ராம்பட்டினத்தில் வருமான சான்று அப்ளை பண்ண வந்தோம். அது ஒரு சில எடுக்கோங்க இங்கேருந்து. சி கார்த்திகா, நேரம் தடுக்கி விட்டு விழுந்திருப்பேன் இந்த கல்லில் பட்டு. அடிமொழி வந்திருக்கோம். அது பார்க்கணுன்னா கோயில் டூர் என்ன பார்ட் 2வா பார்ட் 3ன்னு நினைக்கிறேன். ராம்பட்டினத்தில் வந்து வருமான சான்று அப்ளை பண்ண முடியல. அதனால் இப்போ மிஸ் ராம்பட்டினத்தில் கோயில் அருள் சாமி ஐயா சாமி என்னமோ கோயிலுக்கு போகிறோம். போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுத்து கற்பங்களுக்கு போய் சந்திக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன சொல்கிறது எல்லா சாமி எல்லாம் ஹாய் காமிக்கலாம் கொஞ்சம். ஓகே, அங்கே போனேன் லைட்லாம் உங்களுக்கு பாலமுருகர் நிறைய சாமி இருக்கு. இந்த கோயில் பற்றி நிறைய தெரியணும்னா கோயில் டூர் பார்ட் 2ல போய் பார்ட் 2வா 3லையோ போய் பார்த்துக்கோங்க. இனி சாமி மட்டும் நாங்கள் பஸ் ஏறும்போது சந்திக்கலாம். ஒரு வழியாக நாங்கள் பஸ் ஏறிட்டோம். இனி ஒரு வழியாக நாங்கள் பஸ் ஏறிட்டோம். இனி இப்போ ஒரு கடைக்கு போகிறோம். கார்த்திக் அவங்க அண்ணன் கடைக்கு போய் சும்மா போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே விட்டுலாம் வந்துடலாம். அவங்க அண்ணன் கடைக்கு போயிட்டு போகிறோம். பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கருமா வீடியோ எடுக்கும்போது கருமா எனக்கு பாஸ்தா கொடுங்க. வெஜ் பிரியாணி நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டே சாப்பிடாம போடுறேன். நடந்து போயிட்டு இருக்கோம் கைஸ். இப்போ கற்பாங்கோயிலுக்கு கைஸ். நம்ம ஊருக்கு ஆம்புலன்ஸ் போகுதுங்க கைஸ். நாங்கள் நினைக்க வேணுங்க. எதுக்கு எவனாச்சும் கிழமைகளுக்கு அதான் இருக்கும். என்னடா பண்ணி தொலைறேன். காட்டுறதா ஏன் பண்ணின்னு எங்கட பண்ணின்னு தெரிய மாட்டேங்குது. சரிங்க கைஸ், நெல்லிக்காய் பறிக்க அழைப்பறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அங்கே டக்கு எவனும் எதுவும் சொல்லாமல் இருந்தால் சரி, சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நெல்லிக்காய் பறிச்சிட்டோம். பறிச்சுட்டு நடந்து போகிறோம். கத்திக்கா நம்ம எங்கே நம்ம போகிறோம்? கத்திக்கா எங்கே நம்ம போகிறோம்? வாங்கறதுக்கு போகிறோம். வாங்கிட்டோம். இதெல்லாம் பிளர் பண்ணிடுறேன் கைஸ். நாங்களும் நடந்து வரோம். புது மாற்றம். நிற்குவாங்களா? நிற்கிறாங்களா? எதுக்கு நிற்க மாட்டாங்க. வந்தாச்சு. ஏன்னா இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா எத்தனை வீடியோவில் எல்லாத்தையும் காமிச்சோம்.
ஐயோ அந்த வீடியோ எனக்கு அது அவசரமாக தான் தெரிஞ்சு. அது எடுக்கணும் கன்ஃபார்ம். இவ்வளோ நெல்லிக்காய்க்கு இவ்வளோ உப்பு. அதுக்கப்புறம் செம்மையாக டாக்கடா. அதுக்கப்புறம் எனக்கு டேட் வந்து ஜூலை 11. நாளைக்கு வந்து 1 வருஷம் யூடியூப் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிருக்காச்சு. இது தீர்ந்துட்டு நான் வெயிலில் பட்டு ஒரு மாதிரி இதாக இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு ஷார்ட்ஸ் ப்ரிப்பரேஷனும் பார்க்குவேன். அப்படியே சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கம்பெனி கணக்கு பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். நாங்கள் பாய் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் பைக் ட்ரைவ் ஒன்று கிடச்சிச்சு. அதே இதுக்கு வேணும்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், முன்னாடி குமார் போனால் நானும் கார்த்திகா போகிற வண்டி 2 வண்டியும் தொடர்ந்து வந்தனால ஜாலியாக போச்சு. வண்டியில் போச்சு. இப்போ நாங்கள் ஜாலியாக வண்டியில் வந்துட்டோம்.